ஊற்றுறேன். கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றுறேன். இவ்வளோ தான், தாராளம்னா என்னது இவ்வளோ தான், ரொம்ப கம்மி தான் இது ஊற்றுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் வச்சு வெந்தயம் போட்டேன், கடுகு போட்டேன், உளுத்தம்பருப்பு போட்டேன், சீரகம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா படப்படான்னு வெடித்த உடனே கருவேப்பிலை, வெங்காயம், கத்திரிக்காய் போடுறேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளோ சின்னதாக என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருக்குறாரு. அதை பார்த்தனதே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. எப்படி பண்ணுறீங்க? இப்போ ஸ்லோ பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு உப்பு போட மாட்டேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு சட்டம் போட்டு மூடி வைப்பேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் போடுவேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் அதுக்கு 2 பங்கு, இந்த ஸ்பூனில் 4 போடுவேன். அப்புறமே இந்த தக்காளி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஸ்லோவில் தான் வச்சு பண்ணிட்டுருக்கிறேன். இதை வந்து அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெயிலெல்லாம் மிதக்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தான் உப்பு போடுவேன். உப்பு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி ஊற்றி எடுப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே 4 தக்காளி, கொஞ்சம் பூண்டு போட்டு அப்படியே 1-2 மிக்சியில் ஒரு திருப்பி வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே தேங்காய், கெசகெசா, கடல் பாசி, இதை மட்டும்தான் அரைப்பேன். இதுதான் இதுக்கு. அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதுதான் இன்க்ரீடியன்ஸ். இப்படி எண்ணெய் தேடிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். கொஞ்சம் புளிச்ச உடனே புளி ஊற்றணும். இப்போ தான் உப்பு போடணும். உப்பு தான் போடுறேன். தேங்காய் ஊற்றிட்டு உப்பு போடுறேன். ஏன்னா புளி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு கொதிச்சோடனே, தேங்காய் கொதிச்சோடனே புளி கரைச்சி ஊற்றுவேன். சரிங்களா? பாருங்க, நல்லா கொதிக்குதா? கொதிக்குது. ஸ்லோ பண்ணிவிட்டு புளி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், திறந்தே வச்சிடணும். நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி வச்சிடணும். அது எப்படி எண்ணெய் தேடி வந்துடுச்சு. முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது.